ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். மகேஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம மிஷினை வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்க. அதாவது வந்து ஒரு டைட்டாவோ இல்லை ஏதாவது ட்ரபிள் லூப் அடிக்கிறது அந்த மாதிரி இல்லாத ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்காக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு உட்காரக்கு முன்னாடி எந்தெந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் மிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் எல்லா பிளேஸ்லேயும் ஆயில் விடணும். ஒரு ட்ராப்ஸ் வந்து அதிகமாக ஆயில் விட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆயில் விடாதீங்க. ஒரு ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ரெகுலராகவே விட்டுட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஊசிக்கு கீழே வந்து அந்த குதிரையை மேலே தூக்கி விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சிடுறீங்க. இது வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 4 days செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டைட்டான மிஷினாக இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக தைக்கிறதுக்கே வந்து நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஈஸியாக போகும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதை மறந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த பெல்ட்டை சுற்றுறப்ப வந்து அந்த ஊசி வந்து கை வச்சு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேப்பை மறக்காமல் ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் அதுக்கு மேலே இருக்கிற கேப் போட்டுக்குங்க. நியூ மிஷினாக இருந்தால் ரெகுலராக இப்போ கொடுக்குறாங்க. அப்படி இல்லாதவங்க வந்து நீங்கள் கேட்டு வாங்கி கண்டிப்பாக அதுக்கு மேலே கேப் போட்டு விட்டுருங்க. இந்த இமேஜில் காமிக்கிற பாருங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கண்டிப்பாக மறக்காமல் இது மாதிரி ஒரு சின்ன கிளாத் வச்சு எல்லாம் நீட்டாக ஒரு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஆயில் விட்ட கையோடு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நியூ கிளாத்தில் வந்து ஆயில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கிளாத்னா ஓகே, கஸ்டமர் கிளாத்துங்கிறப்ப கஷ்டம். அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் பிகினர்ஸ் ஸ்டிச் பண்ணுறப்பே பழகிக்கிங்க. ஏன்னா மேலே விடுற ஆயில் வந்து எல்லாம் வந்து இங்கே பாருங்க எப்படி கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கிளாத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் ஓவராலாக ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நியூவாக ஒரு கிளாத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தில் ஒரு 4-5 ஸ்டிச்சு பண்ணிவிட்டு அந்த ஊசிக்கிட்ட அந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து இப்போது ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் காமிக்கிறேன் எப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு நல்லா ஒரு 4 ஸ்டிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து அந்த மிஷின்லேயோ கீழேயோ பல்லுலேயோ ஏதாவது ஒரு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த நூல் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம நியூவாக வந்து கிளாத்தில் வச்சு அடிச்சுக்கலாம். ரொம்ப மிஷின் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 days செஞ்சு பாருங்கள். ஒரு 4 days செஞ்சிங்கனாலே போதும், உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊசிக்கிட்டேயும் அந்த இதுக்கிட்டேயும் ஒரு லைட்டாக அப்படி ஒரு தொடச்சு துணி தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாட்டில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 4 நாளாவது தொடர்ந்து ஆயில் விட்டுட்டு உங்கள் மிஷின் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஃபஸ்ட் வந்து டைட்டுக்கு இப்போ எப்படி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் ஓகேவா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 4 ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போகிறோம், இல்லை ஒரு 4 மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவையான மேட்சிங்கான நூலெலாம் எடுத்து தனியாக ட்ராவில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி டேப்பு, சிசரு, மார்க்கர் அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மார்க்கர் வந்து நான் ஒரு ட்ராவ்லேயும் ஒன்று வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு மிஸ் ஆயிடுச்சு, ஒரு கீழே விழுந்து நுணுங்கிரும் அதிகமாக, அதனால் மார்க்கர் பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த ஊக்கு பாக்ஸ்லேயும் மார்க்கர், ஊக்கு அது வைக்கிறதுக்கான ஊசி நூலோட வச்சுருப்பேன். ஏன்னா ஊசி அப்படியே போட்டிங்கன்னா தேடிட்டு இருக்கணும். நூலை கோர்த்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மீதி நூல் இருக்குல்ல அப்படியே வச்சுருப்பேன். அதேமாதிரி இந்த பாபின் கேஸ் வந்து ஒரு 2-3 நாள் வாங்கி வச்சுக்கங்க. இப்போ நம்ம ஒரு நூல் சுற்றிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாரீ ஓரடிக்கு சொல்லிடுவாங்க. மறுபடியும் அந்த நம்ம நூல் எல்லாத்தையும் எடுத்து சுற்றிட்டு இருக்க முடியாது. அதையும் நம்ம கழட்டி போட்டுட்டு வேறு நூல் இது பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுக்கோங்க, பெரிய ஊசி. அதாவது நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம், ஒரு லூப் திருப்பணும் அப்படின்னால இது வந்து இந்த மாதிரி ஒரு ஊசியில் கண்டிப்பாக கோர்த்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி ஒரு ரிமூவர், அதாவது வந்து ஸ்டிச் பண்ணது தவறாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதை இது பண்ணுறதுக்காக பிரிக்கிறதுக்காக ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி பெரிய ஊசி ஒன்று வச்சுக்கோங்க. குண்டூசி பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்து ஸ்டிச் பண்ணுறப்ப நழுவிட்டு போகும். அதுக்காக நம்ம வேறு எதுக்குமே நம்ம குண்டூசி நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசி வாங்காதீங்க. அந்த மாதிரி பாசி வச்சு ஒரு குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கண்டிப்பாக அது எத்தனை குண்டூசி நம்ம இந்த ட்ராவில் போட்டிருக்கோன்ட்டு கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. டெய்லியும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் அந்த குண்டூசி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஊக்கு ப்ளவுஸ் ஊக்கு வைக்கிறப்போ ஒரு 5 ஊக்கு வேணும் அப்படின்னா
அப்போவே வந்து ஒரு 5 ஊக்கு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த ட்ராவுக்குள்ளே வச்சு இது பண்ணிடுங்க. அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கை கட்டாத இடத்துல மேலே வச்சுருங்க. தேவைப்படுற பொருளை மட்டும் இந்த ட்ராவில் வைங்க, தேவைப்படாத பொருளை கண்டிப்பாக இந்த ட்ராவில் வைக்காதீங்க. அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும் அந்த ட்ரா எடுத்து மிஷினில் மாட்டுங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து 24 ஹவர்ஸ் அந்த ட்ரா வந்து மிஷினில் மாட்டியிருக்காதீங்க. எல்லாம் முடிச்சதையும் எடுத்து நம்ம கை கட்டாத இடத்துல வச்சுருங்க. அடுத்த நாள் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து